நீங்க ஒரு பிரசன்னத்தில, நீங்க கேட்கக்கூடிய நேரத்தில, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும், நீங்க என்னவா எத்தன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பிரசன்னத்தில பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியும். ஒரு நேரத்தில வந்து 4 பேருக்கும் 4 விதமான கேள்வி இருக்கு. ஒரே பிரசன்னமா தான் போட முடியுமானா, ஒரு பிரசன்னமும் போட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க கார்த்திக்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு, இங்க ராஜேஷ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க வந்து மகேஷ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. 4 பேருக்கும் 4 விதமான ஜாதகம், 4 விதமான கேள்வி, 4 விதமான பதில், 4 விதமான அமைப்புகள் தனித்தனியா செயல்படுமா? செயல்படும். இது வந்து இதுதான் நம்ம அச்சிலக்கண பദ്ധதி பெரிய ஒரு ப்ளஸ்ஸா இருக்கு அப்படின்னு ப்ளஸ். அத விட்டு தயவு செய்து இங்க ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒரு ப்ளஸ், ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சார் எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ரொம்ப நல்லா இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க. எங்க வாழ்க்கையில நானும் எத்தனையோ பேர சந்திக்கிறேன். இங்க நல்லா இருக்கிறவங்களும் ஒரு சில நேரம் கஷ்டம் இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அப்படிங்கிறபோது இந்த கிரகங்கள் வந்து ஒரு சில நேரங்கள்ல யோகத்தையும், அவயோகத்தையும் குடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அவரவர் விதிகளின் அவரவர் அமைப்புப்படி இது குடுக்குமானா குடுக்கும். இந்த விதி அமைப்பு அப்படிங்கிறது அவரவர் முடிவு செய்யக்கூடிய ஒரு பாதை. இது வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கட்டமைக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நீங்க ஏத்துக்கிட்ட ஒரு பாதை. அந்த பாதைய நீங்க தான் அனுபவிக்கணும். நீங்க தான் அனுபவிக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். இந்த பாதைய உணர வேண்டிய இடத்துல தான் இருக்கோம். அதுக்கு தான் நம்ம இந்த ஜோதிடம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணமே, நீங்க பிரசன்னமா நீங்க பிரசன்னத்த தயவு செய்து அட்சயலக்கண பദ്ധதி பிரசன்னத்த ஒரே ஒரு தடவ படிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வருமானா பெரிய மாற்றம் வரும்.